வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜனவரி 4ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மழை பெய்யும் என்று அறிவிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வள்ளுவர் சிலை ஆழிப்பேரலையை எதிர்கொண்டு உயர்ந்து நிற்பது போல தமிழ்நாடும் தடைகளை தகர்த்து முன்னேறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. திருக்குறளில் உள்ள அதிகாரங்களை துணையாக கொண்டு எதேச்சதிகாரத்தை வெல்வோம் என்றும் சூளுரை. வள்ளுவம் போற்றி வாழ்க்கை சிறந்திட அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து மடல். உலகிலேயே தொன்மையான மொழி தமிழ் என்பதற்கு ஒவ்வொரு இந்தியனும் பெருமை கொள்ள வேண்டும். உலகெங்கிலும் தமிழ் மொழியை கற்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் பிரதமர் மோடி புகழாரம். கடந்த 80 ஆண்டுகளில் முதல் முறையாக ஃபிஜி நாட்டில் தமிழ் மொழி கற்பிக்கப்படுகிறது. 117வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் 600 கோடி ரூபாயில் ஆலை அமைக்கிறது ஜெர்மனி நிறுவனம். தொழிற்சாலை மூலம் 1000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு தகவல். கன்னியாகுமரியில் நாளை தொடங்க உள்ள திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்காது. மன்மோகன் சிங் மறைவையொட்டி துக்கம் அனுசரிப்பதால் பங்கேற்கவில்லை என்று செல்வ பெருந்தகை விளக்கம். கருத்து முரண் ஏற்பட்ட நிலையில் தைலாபுரத்தில் ராமதாசுடன் அன்புமணி சந்திப்பு. இருவரிடையே சமரசம் ஏற்பட்டதாக தகவல். தைலாபுரம் இல்லத்தில் பாமக முக்கிய நிர்வாகிகள் மத்தியில் ராமதாஸ் அன்புமணி இடையே விவாதம். அன்புமணியை திரும்பி கூட பார்க்காமல் அமர்ந்திருந்த ராமதாஸ். உட்கட்சி பிரச்சினை குறித்து நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று அன்புமணி ராமதாஸ் விளக்கம். முகுந்தன் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றதால் சலசலப்பு. அதாவது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பேசிப்போம். அடுத்த ஆண்டுக்கான செயல் திட்டங்கள் குறித்து குழுவாக ஆலோசனை நடத்தினோம். சித்திரை முழு நிலவு மாநாடு, சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக அன்புமணி விளக்கம். பற்றி ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான போராட்டங்கள், விவசாய மாநாட்டிற்கு பிறகு அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் இன்று குழுவாக விவாதித்தோம். சென்னை கலைவாணர் அரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணு நூற்றாண்டு விழா. நல்லக்கண்ணு குறித்த வாழ்த்து பாடல் மற்றும் கவிதை நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தில் வாரத்தில் 5 நாட்கள் உப்புமா மட்டுமே போடப்படுவதாக சீமான் குற்றச்சாட்டு. உப்புமா மட்டுமே போடுவதற்கு தமிழ்நாடு என்ன சோமாலியாவா என்றும் கேள்வி. 60 வருஷம் ஆண்டு இது என்ன சோமாலியா இல்லை இது கென்யா நைஜீரியா மாதிரி இருக்கா? எல்லா வளமும் இருக்குல்ல. காலையில் என்ன சாப்பாடு? அப்படியே பால் முட்டை அப்படியா இல்லை உப்புமாவா?
7 நாள் 5 நாள் உப்புமாவா இல்லையா? தம்பி நெஞ்சில் கை வச்சு பேசணும். நீ தமிழகத்தில் இருந்து திமுக ஆட்சியை அகற்ற மத்திய அரசிடம் வலியுறுத்த வேண்டும். பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு சீமான் அட்வைஸ். காட்டுறாரு. ஆட்டை நடிச்சுக்கிட்டாலோ செருப்பு போடாம இருந்தாலோ திமுக அது சரியா? அது சரியா? அது தம்பிக்கிட்ட அவருக்கு முன்னாடி இந்த களத்தில் இருக்க ஒரு அண்ணனை நான் சொல்ல விரும்புவது, இந்த நாட்டில் நிறைய மாறுதல்களை நீங்கள் செய்யணும். நான் அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு சொல்கிறது காரணம். என்னென்ன அடிப்படை அரசியல் மாற்றம்னு நீங்கள் கூட கேட்கலாம். இப்போது மாணவி பாலியல் வழக்கில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் சிபிஐ விசாரணைக்கு முன்வர வேண்டும். வழக்கில் மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை பாஜக போராடும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உறுதி. கடலூரில் தனியார் பன்னோக்கு மருத்துவமனைக்கு வந்த வெடிகுண்டு மிரட்டல் அழைப்பால் பரபரப்பு. போலீஸ் விசாரணையில் புரளி என தெரிந்ததால் நோயாளிகள் நிம்மதி. சென்னை பம்மல் அருகே வியாபாரிகளை மிரட்டி பணம் பறித்த போலி காவலர் கைது. உண்மையான காவலர்களைப் போலவே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அதிர்ச்சி. வார விடுமுறையை முன்னிட்டு உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குளு சூழலை அனுபவித்தும் பூங்காவை கண்டு ரசித்தும் மகிழ்ச்சி. திருப்பரப்பு அருவி, பேச்சிப்பாறை, சிற்றாறு உள்ளிட்ட பகுதிகளில் அலைமோதிய மக்கள் கூட்டம். ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் குடும்பத்துடன் குளியலிட்டு உற்சாகம். மாமல்லபுரத்தில் தொடர் விடுமுறை காரணமாக குவிந்த சுற்றுலா பயணிகளால் விழா கோலம். அதிகப்படியான மக்கள் வருகை தந்ததால் வாகனங்கள் அணிவகுத்ததால் போக்குவரத்து நெரிசல். தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி மலைக்கோயிலுக்கு தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்கள் பாத யாத்திரை. மேலதாளங்களுடன் ஆடி பாடி பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன். தொடர் விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அலைக்கடல் என திரண்ட பக்தர்கள். கடலில் புனித நீராடி 7 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். டிசம்பர் 14ஆம் தேதி நடைபெற்ற அரசு உதவி வழக்கு நடத்துனருக்கான தேர்வு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து. பிப்ரவரி 22ஆம் தேதி மறு தேர்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உண்மை கண்டறியும் குழுவை அமைத்தது தேசிய மகளிர் ஆணையம். உண்மை கண்டறியும் குழுவினர் நாளை சென்னை வர இருப்பதாக தகவல். மேட்டூரில் வடமாநில சுற்றுலா பயணிகளுக்கும் காவலர்களுக்கும் இடையேயான மோதல் விவகாரம். 3 காவலர்களை பணியிடை நீக்கம் செய்து உயர் அதிகாரிகள் நடவடிக்கை. வாணியம்பாடியில் ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஊழியர் மீது தாக்குதல்.
திமுக பிரமுகர் மீது சிசிடிவி ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. விடுமுறை தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடற்கரை திடலில் அமர்ந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி தானுமாலய சுவாமி கோவிலில் 1 லட்சம் லட்டுகள் தயார் செய்யும் பணி தீவிரம். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பக்தர்களுக்கு வழங்க ஏற்பாடு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் அறுவடைக்கு தயாராகி காத்திருக்கும் நெற்கதிர்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அறுவடை செய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மத்திய பிரதேச மாநிலத்தில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 10 வயது சிறுவன் உயிரிழப்பு. 16 மணி நேர போராட்டத்திற்கு பின் சடலமாக மீட்பு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 4வது டெஸ்ட் போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டம் முடிவு. 9 விக்கெட் இழப்பிற்கு 228 ரன்கள் எடுத்துள்ளது ஆஸ்திரேலியா.